தொடக்க காலத்தில் மனிதன் ஏன் கடவுளை வழிபட ஆரம்பித்தான் அப்படிங்கிறதே அவன் வேளாண்மைக்கு போன பிறகு தான் அவன் இந்த வழிபாட்டுக்கே வர ஆரம்பித்தான். ஏன்னா வேளாண்மைங்கிறதே ஒரு ரிஸ்கான விஷயம். திடீர்னு மழை பெய்யும், மழை பெய்யாமல் போயிடும். இது மாதிரி பல விஷயங்கள் இந்த வேளாண்மையை மனிதன் செய்ய ஆரம்பித்த போது அவனுக்கு தேவைப்பட்டது. அதில் ஒன்று இந்த அனிமிசம்ங்கிற ஒரு விஷயம். அது என்னன்னாக்க தேவதைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவிகளை வழிபடுறது, முன்னோர்களை வழிபடுறது, இந்த மாதிரி தான் மனிதனுடைய அந்த இறை நம்பிக்கை ஆரம்பமாச்சு. அப்போ அதுகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்னென்னா ஏதாவது ஒன்றை அவன் பலி கொடுக்கணும். அப்போ ஒரு ஆடை பலி கொடுக்கறது, அப்புறம் கன்றுகளை பலி கொடுக்கறது, கோழியை பலி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அந்த அவனுடைய அதிருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவனுக்கு ஆரம்பமாச்சு. ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா புத்தர் மாதிரி ஒருத்தர் உயிர் பலி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிம்புசாரனுடைய இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ஆடை கட்டி வச்சுருப்பாங்க பலி கொடுக்கறதுக்காக. அப்போ புத்தர் போயிட்டு சொல்லுவார், நீ அதை பலி கொடுத்தீங்கன்னா உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும்னா என்ன பலி கொடு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கட்டத்தில் என்னென்னா புத்திசம் ஆல் பெர்வேடிங்காக இருக்கிற போது அது நிறைய ரிஃபார்ம்ஸை ஏற்படுத்தினது. அந்த மாதிரி ஏற்படுத்தும் போது இந்த பலி கொடுக்குற பழக்கம் பலரால் நிறுத்தப்பட்டது. ஆனாலும் பலி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் போகலை. சில நேரங்களில் பழக்கம் போகும், ஆனால் எண்ணம் போகாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை விட்டுருப்பான், ஆனால் நான்வெஜ் டேஸ்ட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுவான். ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இப்போ சென்னையில் இருக்கு, அதில் சொல்கிறாங்க, அதில் சார் நீங்கள் நான்வெஜ் டேஸ்ட்லேயே வெஜிடேரியன் கொடுக்குறாங்க சார் அப்படின்னு ஒருத்தர். அதுக்கு நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட்றலாமே அப்படின்னு நான். ஏன்னா பழக்கம் போயிருக்கும், ஆனால் எண்ணம் போகாது. அது மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா புகையில மென்னுட்டு இருப்பாங்க. சரி, அந்த புகையில இருந்து விடுபடுறதுக்கு பாக்கு மெல்ல ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குல இருந்து விடுபடுறதுக்கு வேற ஏதாவது ஒன்று சீரகம் எதையாவது வாயில போடுவாங்க. இப்படி எதையாவது ஒன்று மென்னுக்கிட்டே இருக்கணும். அது எதையும் மென்ன முடியலன்னா பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மெல்றதே பரவாயில்ல, பேசுறதை கம்பேர் பண்ணும்போது மெல்றதே பரவாயில்ல. அப்படி ஒரு சாஃப்ட் ஆப்ஷன். நான் பூட்டான் போயிருந்த போது அங்கே ஒரு குறிப்பு படித்தேன். என்னென்னா நிறைய பேர் வெத்தலை போடுவாங்க. இந்த பெரிய கொட்டை பாக்கு வெத்தலை, வாய் செவந்து போயிருக்கும். அது ஏன்னா அவங்க நிறைய அந்த மாமிசம் சாப்பிட்றதுலேருந்து விடுபடுறதுக்கு அந்த பாக்கு எலும்பாகவும் அந்த வெத்தலை போட்ட பிறகு வர்றது ரத்தமாகவும் நினச்சிட்டு வெத்தலையை போட்டு அதை ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்னு படித்தேன் நான். அதே மாதிரி நம்ம ஊரில் என்னன்னாக்க இந்த ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் பலி கொடுக்கறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு சாஃப்ட் ஆப்ஷன் வேணுங்கிறதுக்கு என்னன்னா மாவு பிசைஞ்சு அதை கட் பண்ணுறது, இது மாதிரி பலிபீடத்தில் வைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் ஆரம்பமாச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன வயலன்ஸ் இருக்குல்ல தேங்காய் உடைக்கிறதுல, அப்படி பிடிச்சி ஒரு கொடுவாலையோ அல்லது அருவாலையோ வச்சு அதை அப்படி வெட்டுறது, அதில் ஒரு சின்ன வயலன்ஸ், அந்த உடைஞ்ச உடனே அந்த தண்ணி வர்றது ரத்தம் மாதிரி, அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் ஆப்ஷன். நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம்னா ஒரு ஹார்ட் ஆப்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட் ஆப்ஷன் ஒன்று வச்சுருப்போம். அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் ஆப்ஷனாக தான் இந்த மாதிரி ஆரம்பமானது அப்படிங்கிறது நீங்கள் இந்த கிரீஷ் கர்னாட் ஒரு பிளே எழுதியிருப்பார். அதில் கூட அதை வெளிப்படுத்துவார், எப்படி இந்த சாஃப்ட் ஆப்ஷனை நாம் ரிசார்ட் பண்ணிட்டோம். இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாம் ஒருத்தர் கோபமாக எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கு பதிலாக கிண்டலாக ஏதாவது சொல்கிறதே ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஃப்ராய்டியன் ஸ்லிப் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது வேணும்ட்டே தான் சில டைமில் வாய் குளருது அப்படின்னு சொல்லி, அதாவது தப்பாக சொல்லிட்டேன், அவனை சொல்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்ட சொல்லிட்டேன், சாரி சார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்னென்னா உண்மையிலேயே அவங்க உங்களை சொல்கிறதுக்கு தான் செய்கிறாங்க, ஆனால் அது ஒரு சாஃப்ட் ஆப்ஷனாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஹியூமரஸான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, ஒரு கோபமான ஒரு விஷயத்த ஒரு ஹியூமரா சொல்றது. சார் தலை வலிக்குது சார் அப்படின்னு சொன்னா, அப்படியா என்ன பிரச்சனை சார், மூளையில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மூளையே இல்லையே அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. அப்புறம் சொல்லிட்டு சும்மா தமாஷுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் என்னன்னா அந்த சாஃப்ட் ஆப்ஷனுடைய ஒரு வெளிப்பாடு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் நண்பர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு, அந்த வழியா இன்னொருத்தர் வந்தார். அவர் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்தேன் என்ன அப்படின்னு, சார் உங்களை ஜூவில் பார்த்தேன் அப்படின்னாரு. இவர் ஒரு நிமிஷம் அப்படி ஆடி போயிட்டார். அதாவது அதில் இன்னொரு அர்த்தம் இருக்கு. உங்களை ஜூவில் பார்த்தேன்னா ஜூக்கு இவர் போய் விலங்குகளை பார்க்கும்போது பார்த்ததாகவும் ஒரு அர்த்தம், இவரே ஜூக்குள்ள இருந்ததாகவும் ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க.
இதெல்லாம் வந்து அந்த சாஃப்ட் ஆப்ஷன். ஒருத்தர் வந்து கிண்டல் பண்றது, கோவிச்சுக்கிறதுல ஒரு சாஃப்ட் ஆப்ஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எதிர இருக்கிறவங்க கிட்ட கோவிச்சுக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெல் அடிச்சு அந்த அறிவே இல்லையா, எதுக்கு இதை கொண்டு வந்து இங்க வச்சிருக்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா எதிராளிக்கு இவங்க சரியான மூட்ல இல்லை போல் இருக்கு, நம்ம அப்பளம் வரலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு விதமான சாஃப்ட் ஆப்ஷன். நம்ம லைஃப்ல என்ன பண்றோம்னா பல நேரங்கள்ல இந்த சாஃப்ட் ஆப்ஷனை கை கொள்றோம். இது வந்து ஒரு விதமான நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நம்ம கிட்ட நேரடியா சொல்லப்படக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, வெர்பல் தான். ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் அது அந்த டக்குன்னு தட்ட வைக்கிறது, ஒரு கப்பை வந்து வேகமா வைக்கிறது, ஒரு பெட்டியை வேகமா நகர்த்துறது, இதெல்லாமே என்னன்னாக்க நம்முடைய உணர்வுகளை நம்ம மறைமுகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இந்த மாதிரியான சட்டில் கம்யூனிகேஷன், அந்த சாஃப்ட் ஆப்ஷனையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் மனித உறவுகளை மேம்படுத்தி கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.